அப்படிதானே? காலையிலையும் உற்சாகமாக இருந்தீங்க. காலையிலையும் ஒரு 11 மணிக்கு உங்களை வந்து பார்த்துருக்கேன். இப்பயும் அதே போல் மாஷா அல்லாஹ் உற்சாகமாக இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. ஒரு சில செய்திகளை சொல்லிட்டு நம்ம உங்களுடைய பரிசுகள் வழங்கக்கூடிய விஷயத்துக்கு போயிருக்கோம். விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியுமா? இல்லை, இங்கே பாருங்க, நான் பேசிட்டு இருக்கேன், அந்த ஸ்பீக்கரை பார்க்குறீங்க. ஸ்பீக்கராக பேசுது, நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாரும் என்னைய பாருங்க, சரியா? விளையாட்டை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? தம்பி, உன்ட்ட தான் கேட்குறேன். விளையாட்டை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? தெரிஞ்ச பசங்கள்ட்ட தானே கேட்க முடியும். சொல்லியா? உஸ்மான், விளையாட்டை பற்றி என்ன சொல்லுது இஸ்லாம்? அதாவது விளையாட்டை பற்றி இஸ்லாம் குறிப்பிடாமல் இருக்கானா? குறிப்பிடுது. சரிங்களா? என்ன மாதிரி குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் வீணும் விளையாட்டும் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. யஅலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபு வலஹுன் அப்படின்னு சொல்லுது. அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்கிறான் அப்படின்னா, அவன் வாழ்க்கையே வந்து எந்த விதமான லட்சியமும் நோக்கமும் இல்லாமல், எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு வீணான முறையிலே கழிச்சிட்டு போகிறான் அப்படின்னா, அவனை பற்றி தான் இஸ்லாம் இந்த செய்தியை வந்து சொல்லி காட்டுது. இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படின்னா வீணானது. அதை வீணாகவே நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை வந்து கழிச்சிடாதீங்க. விளையாட்டாக உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துடாதீங்க. நீங்கள்லாம் ஒரு லட்சியத்திற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் விளையாட்டாக என்ன செஞ்சிடாதீங்க, நினச்சிடாதீங்க, பார்த்துடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் வந்து நமக்கு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் வந்து இஸ்லாம் ஒரு மனிதன் வாழும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடையும் ஒரு நோக்கத்தோடையும் வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதிவு செய்கிறாங்க. உங்களை மாதிரியான இளைஞர்களுக்கு அன்றைக்கு வீர விளையாட்டுகளுடைய பயிற்சிகளை அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஆரோக்கியத்திற்கான பயிற்சி தரப்பட்டிருக்குது. அதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று ரசித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்குறோம். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத யோசிங்க. காலையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னா, கடைசி ஒரு 4 மணி நேரம் உங்களுக்கு விளையாட்டுக்காக தரப்பட்டது, அப்படி தானே? 5 மணியிலிருந்து ஒரு 9 மணி 9:15 வரைக்கும் விளையாட்டுக்காக தரப்பட்டது. அதுக்கு முன்னால் ஒரு மார்க்க ரீதியான ஒரு நிகழ்வுகளாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா உங்களை கொண்டு போனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி தான் வந்து நம்முடைய லைஃப் இருக்கணும். என்னுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் எல்லாத்துக்குமான நேரம் என்கிட்ட இருக்கணும். புரியுதுங்களா? என்னுடைய படிப்புக்கான நேரம், என் குடும்பத்திற்கான நேரம், இறைவனுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமான நேரம் வந்து நம்மள்கிட்ட இருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பெரும்பாலான நம்முடைய நேரங்களை வந்து இது போன்ற விளையாட்டுகள்லையே கழிக்கிறோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லை? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். கழிக்கிறீங்களா இல்லையா? நிறைய நேரங்களை நீங்கள் விளையாட்டுக்காக கழிக்கிறீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம் ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த வீணான விளையாட்டுகள் விஷயத்தில் மட்டுமே கழிச்சிட்டு போகிறீங்களே தவிர வேறு எதுலேயுமே கவனம் செலுத்துறதில்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் விளையாடுங்க. அந்த விளையாட்டு என்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். ஆரோக்கியம் என்பது நிஅமத். ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் தந்த அருட்கொடை. அந்த அருட்கொடையை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தவற விட்டுறாதீங்க. அந்த ஆரோக்கியத்திற்காக நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் நேரங்களை வீணடிச்சிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுது. நேரத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கானா இல்லையா? அந்த நேரங்களை வந்து வீணாக என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, நம்ம கழிச்சிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க. இன்றைக்கி ஒரு நாள் இருந்தீங்கல்ல, மார்க்க ரீதியான ஒரு பயன்பாடுகள், நல்ல உபதேசங்களை கேட்குறது, அந்த மாதிரியான ஒரு நேரத்தை வந்து நீங்கள் வகுத்துக்கிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா, காலம் முழுக்க வருடம் முழுக்க நீங்கள் அப்படி வகுத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுங்க.
அன்றாடம் உங்களுக்கு கல்லூரிகள் இருக்கலாம், பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம், படிக்கிறதுக்கான நேரங்கள் இருக்கலாம், அதில் படிங்க. அதே நேரத்தில் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான நேரங்களை ஒதுக்குங்க. அல்லாவுக்கான நேரத்தை ஒதுக்குங்க, பெற்றோர்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. இப்படியாக ஒதுக்கி உங்களோடு இந்த விளையாட்டு கலந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, நேரத்தை சரியான முறையில் கடைபிடித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் வருவீங்க. மாறாக அப்படி இல்லாமல் விளையாட்டு மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நேரங்களை எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்கன்றதை நீங்கள் தான் யோசிக்கணும், நான் சொல்ல முடியாது. நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் நேரங்களை பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. காலையில் ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், உனக்கு டைம் இருக்கா அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு டைம் ரொம்ப டைட் ஷெட்யூல்டாக இருக்குங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஃபுல் டைட் ஷெட்யூல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, 24 மணி நேரமே பத்தாத ஒரு தம்பி வந்து நம்ம கூட இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமான நேரங்களை வந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒதுக்க வேண்டி இருக்குது. அப்படி ஒதுக்குனாதான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தோட மார்க்கமும் அதே போல் ஒழுக்கமும் அதே போல் பெற்றோர்களுடைய கண்ணியமும் இது எல்லாத்தையும் கலந்து நீங்கள் நல்லபடியாக கொண்டு போனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இன்று போல் என்றும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சிறப்பான ஒரு நடைமுறையில் இருக்கலாம். அதுக்காக முயற்சி செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். நேரத்தை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு நேரத்தை எதற்காக செலவிடுறீங்க அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொன்றுக்குமான நேரத்தை ஒதுக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாஅத்துன் அப்படின்னாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குனாங்க. அந்தந்த நேரத்தை அதற்கு தான் பயன்படுத்தணுமே தவிர வேறு எதற்கும் எல்லா நேரங்களையும் ஒரே விஷயத்திற்காக நான் பயன்படுத்தும் பொழுது என்னுடைய வாழ்க்கை வீணானதாக ஆகிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. நிறைய நேரம் எடுக்கலை, இந்த ஒரே ஒரு செய்தியை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல ஆசைப்பட்டேன். அதனால் அன்பான மாணவர்களே, இளைஞர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே வந்து இறையியலோடு தொடர்புடைய சிறப்பான ஒரு வாழ்க்கையாக, நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைத்து தருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக.